ஏசியாவோட சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு யாரு? ஜாக்கி ஜான் ஏசியாவோட சூப்பர் ஸ்டார். யாரு சொன்னது தம்பி? ஓகே, வெரி நைஸ். ஆனா என்னோட சின்ன வயசுல எல்லாம் வந்து ஜாக்கி ஜான் கிடையாது. அன்னைக்கு ப்ரூஸ்லி. ஒரு 40 இயர்ஸ் பேக் எல்லாம் பார்த்தா ஏசியாவோட சூப்பர் ஸ்டார் சொல்றது ப்ரூஸ்லி. தெரியுமா உங்களுக்கு? நல்ல ஃபைட்டா இருக்கும், பயங்கர ஸ்டைலிஷா இருக்கும். அவருடைய பிலிம் எல்லாம் பார்க்கிறதுக்கு அன்னைக்கு பயங்கர ஸ்டைலிஷா இருக்கும். அவருடைய புக்ல, அவருடைய ஒரிஜினல் புக்ல ஸ்டோரி கிடையாது, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுல ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. 63 மாடியில இருந்து ஷூட்டிங், ஒரு ஃபைட் சீன் எடுத்துட்டு இருக்கு. ஆ ஃபைட் சீன் ஃபைனலி அடிபட்டு அவரு கீழே குதிக்கணும். 63 மாடியில இருந்து கீழே குதிக்கணும். யாரு? ப்ரூஸ்லி. அப்போ ஆக்ஷன் சொல்லியாச்சு, டைரக்டர் வந்து ஆக்ஷன் சொல்லியாச்சு, ஃபைட் நடந்தாச்சு, நிறைய மக்கள் இருக்கு. ப்ரூஸ்லி இல்லையா எல்லாம் அடிச்சு உடைச்சு கீழே வந்து கீழே குதிக்கிறதுக்காக பார்க்கும்போது கீழே 63 மாடி கீழே குதிக்கணும். ஒரிஜினலான நம்ம தலைவருக்கு போலும் இங்க இருந்து ஒரு வலி வந்தாச்சுன்னா கீழே குதிச்சால் எல்லாமே இருக்கு, ரோப் இருக்கு, செட்டப் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் சம்திங் ஹேப்பன். ப்ரூஸ்லி ஒரு நிமிஷம் அங்க அது சரியாகும். அப்ப அதை கட்டு சொல்லியாச்சு. ரெண்டாவது சொல்லியாச்சு, டேக் செகண்ட் டேக்ல போலாம் சொன்னேன். செகண்ட் டேக் அதே மாதிரி பண்ணியாச்சு, ஃபைட் எல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து அவர் குதிக்கிறதுக்காக பார்க்கும்போது அவருக்கு ஒரு பயம், ஒரு மனசு வரல குதிக்கிறதுக்காக. எகைன் அதை கட் பண்ணியாச்சு. ஆனா டைரக்டருக்கு வந்து இந்த சீன் இல்லாம முன்னாடி போகவே முடியாது. ஆனா அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஃபைட் சீன் தான். ஒரு வாட்டி கூட்டி நமக்கு டேக் எடுக்கலாம் சொல்லியாச்சு. சேம் டேக் மூணாவது ரிப்பீட் பண்ணியாச்சு. ஃபைட் 10-12 பேரை அடிச்சு உடைச்சு கீழே வந்து அடுத்த மாடியிലേക്ക് குதிக்கணும். குதிக்கும் போது பின்னையும் பார்த்தாச்சு 63 மாடி கீழே. அவருக்கு எச்சா போது யாராவது ரெடியான்னு கேட்டேன். ஃபைட் சீன்ல இருக்கிற பசங்க எல்லாரும் பின்னாடி பார்த்தாச்சு. ப்ரூஸ்லிக்கே நம்பிக்கை இல்லை, அவருக்கே தைரியம் இல்லை, பின்ன நான் எப்படி கீழே குதிக்கும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியாச்சு, யாருமே ரெடி இல்லை, பின்னாடி போயாச்சு. பிலிம் முன்னாடி போனோம்னா இந்த ஆக்ஷன் சீன் நடந்தே அவனை வேற வழி இல்லை. எகைன் சொல்லியாச்சு டைரக்டர், யாராவது ஒரு ஆள் ரெடியானா எல்லா செட்டப் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் பாத்துக்கிறேன், ரெடியா நீங்கன்னு கேட்டப்போ ஒரு சின்ன பையன் அவ்வளவு சைஸ் இல்லாம ஒரு சின்ன பையன் பின்னாடி இருந்து பேக்ல இருந்து இப்படி கை தூக்கியாச்சு. நான் ரெடி சார் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் முன்னாடி வந்து நல்ல ஃபைட் சீன் எல்லாம் நடந்தாச்சு. ப்ரூஸ்லி எல்லாரையும் அடிச்சு உடைச்சாச்சு. ஃபைனலி இவர் குதிக்கிறதுக்காக வரும்போது இந்த சின்ன பையன் வந்து கீழே குதிச்சு அந்த ஷாட் எடுத்தாச்சு. அந்த பிலிம் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் பயங்கரமான அப்ரிசியேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மக்கள் கேட்டாச்சு, யாரு அந்த சின்ன பையன்னு கேட்டு. அந்த சின்ன பையனோட பேரான ஜாக்கி ஜான். நீங்க சொன்ன அந்த சின்ன பையன், அதாவது யாருக்கும் தெரியாத ஒரு காலத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே வந்து அந்த வாய்ப்பு பயன்படுத்த ஆளுதான் பின்ன ஏசியாவோட சூப்பர் ஸ்டார் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? என்னைக்கு நான் வந்து மேடையில வந்து எனக்கு வந்து அரௌண்ட் 17 பேரு ஆந்திரா தெலுங்கானால டைமண்ட்ஸ் இருக்கு. இவர மாதிரி இந்த ரெக்டங்கள் முன்னாடி இருக்கிற மக்களை நீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. 17 பேரு ஆந்திரா தெலுங்கானால இருக்கு. தமிழ்நாட்டுல மக்கள் எல்லாம் நீங்க பார்த்தாச்சு, இவ்வளவு டைமண்ட்ஸ் இருக்கு. கேரளாவும் இதே மாதிரி மக்கள் இருக்கு. கர்நாடகா போனா அங்கேயும் இருக்கு. இப்ப நார்த் இந்தியன் பெல்ட் எல்லாம் வந்து வேலை செஞ்சு உருவாக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் ஐ அம் கோயிங் டு பஞ்சாப். எல்லா இடத்திலும் நார்த் ஈஸ்ட்ல இருக்கு, மணிப்பூர்ல, எல்லா இடத்திலும் பேன் இந்தியா இந்த பிசினஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கு. மக்கள் நினைக்கும் இது லக்குன்னு அல்ல. 12 இயர்ஸ் பேக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்க்கும்போது இவ்வளவு